வணக்கம். திரு ஏங்கல்ஸ் கிட்ட இன்னைக்கு நம்ம கல்வி பத்தி பேசலாம். வணக்கம் அக்கா. கல்வியில சொல்லணும்னா, நான் முதல்ல உங்க குடும்பம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அ அ நானு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி இருந்தாங்க. ம், அப்புறம் 4 குழந்தைங்க. ம், தம்பி அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மனைவி, ம், அப்புறம் 2 பிள்ளைங்க. இப்படி ம், நாங்க ஒரு 10 பேரு. எங்களுக்கு அப்பா, அம்மா 12 பேரு. இப்ப ம், அப்பா இல்ல. ம், நாங்க 11 பேரு. ம். அ ஒரு குடும்பம் நாங்க. அ எல்லாமே இயற்கை பிரசவம் தான். எல்லாமே இயற்கை ஆ, பிரசவம். பிரசவம்னாவே இயற்கையா தான் இயற்கை தான். நடக்கணும். அ கேட்க வேண்டியதா இருக்கு. ஆமா. எல்லாமே இயற்கை பிரசவம் தான். ஆ, இறையாற்றலுடைய ம், அருள் தான் அது. ம், அ எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அப்போ. ம், பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. ம். அ அரசு பள்ளி. ஆமா. ஆ, எங்க ஊர் பள்ளிக்கூடம் 5வது வரைக்கும் இருக்குது. ம். மொத்தம் 28 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எந்த ஊரு? பட்டுக்கோட்டைக்கு பட்டு. பக்கத்துல ம், அத்திவெட்டி பஞ்சாயத்து. ம், எங்க பள்ளி இருக்கிறது எங்க பகுதியில இருக்கு பிச்சினிக்காடு ம், பள்ளி. 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பள்ளியிலே 28 பிள்ளைங்க தான் இருக்குது. ம், அதில் தான் படிச்சாங்க. இப்போ என் தம்பி பிள்ளைங்க அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம், அதில் எங்களுடைய பிள்ளை வந்து 3வது ஆள் அகமகில. ம், அவன் 1ஆம் கிளாஸ் சேரும்போது அவன் ஒருத்தன் தான் இருந்தான். ம்.